இன்று மாலை மகாதீபமானது திருவண்ணாமலை மலை மீது ஏற்றப்பட இருக்கிறது. இதற்காக ஏராளமான கிட்டத்தட்ட 75-80 பேர் காடா துணி, நெய் ஆகியவற்றை திரியாக உபயோகிப்பதற்காகவும் அதே போல தீபத்தை ஏற்றக்கூடிய எண்ணெயாகவும் எடுத்து செல்வதை பார்க்க முடிகிறது. நம்மிடையேவும் இங்கே ஒரு ஊழியர் அவர்கள் இருக்கிறார். அவரும் காடா துணியை எடுத்துட்டு வர்றாரு. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? எவ்வளவு தூரம் வர வேண்டியது? 15 வருஷமா. 15 வருஷமா தினம்? ஆமா. 11 நாளைக்கு 11 நாளைக்கு எதையும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான். எவ்வளவு சிரமமா இருக்காதா? இவ்வளவு பெரிய வெயிட்ட, இவ்வளவு மழை? வருஷம் நாங்க சர்வீஸா தூக்கிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் 15 வருஷமா தூக்கிட்டு இருக்கோம் நாங்க. அது முன்ன இருந்தவங்களாம் வயசு கூடாதால வரல. இப்போ நாங்க இப்ப 15 வருஷமா கண்டினியூ தூக்கிட்டு இருக்கோம். என்னென்ன எடுத்துட்டு போவீங்க? மேல என்னென்ன எடுத்துட்டு போவீங்க? நேத்து கொப்பரை எடுத்துட்டு போனதை பார்த்தோம். இன்னைக்கு என்னென்ன எடுத்துட்டு போவீங்க? இதாவது திரி 20 மூட்டை திரி, டின்னு 60 டின்னு, நெய் டின்னு மொத்தமா ஒரு நாளைக்கு 80 பேர். அப்போ ஆமா, ஒரு நாளைக்கு 80 பேரு. நாலு ஆவ அப்படியே 5 10 அந்த மாதிரி குறைஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மட்டும் 60 டின்னு திரி 20 மொத்தத்துல. நாளைக்கு நாளான்னைக்குலாம் அப்படியே 5 10 அந்த மாதிரி கம்மி பண்ணிக்குவாங்க. முத நாள் மட்டும் மொத்தம் 80 பேர் பணியாளர்களா இருந்து 60 டின்னு 20 திரி, அதாவது காடா துணி எல்லாமே சேர்த்து. அடுத்த நாள் 5 குறையும். 5 அந்த மாதிரி 10 கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்குவாங்க. 4 ஆவ 11 நாளைக்கு லாஸ்ட் ஆட முடிஞ்சிடும். இது மாதிரி அவங்க ஊழியர்கள் இவ்வளவு பேர் பயணம் செய்து அவர்களுக்காக பாஸும் கொடுத்திருக்காங்க. எப்படி ஊடகத்திற்காக பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே போல இங்கே பணியாளர்கள் செய்யக்கூடிய அவர்களுக்கும் அவர்களது புகைப்படம், அவர்களது பணி என்ன கொண்டு போறாங்க, மலைக்கு நெய்ட்டின் எடுத்து செல்லும் பணி அப்படின்னு சொல்லிட்டு அது 21ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக அவங்க இந்த பணிகளை செய்வாங்க. அப்படின்னு 21னா போன 21ஆம் தேதியிலிருந்து அதுல இருந்து கோயில் வேலையும் செய்வோம். அதுல லாஸ்ட் 11 நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா எங்க டியூட்டி முடிஞ்சிடும். அதோட அடுத்த வருஷம் கார்த்திகை மாசம் பிறந்துச்சுனாக்கா அடுத்த வருஷம் கண்டினியூ. இந்த 13ஆம் தேதியோட அவங்களுக்கு இறுதியான பணியானது இந்த மலை மீது செல்வதற்கான கடைசி நாளாக இந்த ஆண்டுக்காக இருக்கிறது. இதே போல ஒவ்வொரு ஆண்டும் 80 பேர் முதல் நாளிலும், அதன் பின்னர் ஒரு நாளைக்கு 5 பேர் குறைந்த விதம் 11ஆவது நாள்ல இருக்கக்கூடிய ஒரு 20-25 பேர் மட்டும் போய் அந்த துணியை அங்கே வைத்து தீபமானது எரியும். ஒட்டுமொத்தமாக 11 நாட்கள் அந்த தீபம் எரிவதற்கான பொருட்களை முதல் நாளிலிருந்து தினம் மலை ஏறி சுமையை தூக்கி மேலே தீபத்தில் ஏற்றி வைத்து அதன் பின்னராக அவர்கள் இறங்கி வர வேண்டும். இந்த பணியானது 11 நாளைக்கு நடைபெற இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சேகருடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.